இல்லையா அது அதுதான் தெரியுமா? அதான் ஓட்டைக்காயின் ஒன்று, ஓட்டைக்காய் தான். ஓட்டைக்காயின் ஒரு அணா, 2 அணா, 3 இல்லை, 3 கிடையாது, 4 இல்லை, 5 தான். 5 கிடையாது, 5 தான், 4 நாலுக்கு அப்புறம் 8 தான். 4 அப்புறம் 8 4ன்றது வந்து 25 பைசா தானே. 25 பைசா, அதோட 50 பைசா தான், அதோட 50 பைசா தான். 8 அதுக்கப்புறம் அப்புறம் 1 ரூபா தான், 3/4 ரூபா தான் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து 10 பைசா, 5 பைசா, 20 பைசாலாம் அப்புறம் தான் வந்ததா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அதெல்லாம் இப்போ தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போச்சு. ஆமாம் 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 ஆமாம். அது வீட்டில் இருக்கு இப்போல்லாம் பைசா. ஆமாம். எங்கய்யா இப்போல்லாம் அப்போல்லாம் 5 பைசா ஒரு நெருப்பொட்டி இருந்தது, 4 இருந்தது. இப்போ ஒரு நெருப்பொட்டி 1 ரூபா 2 ரூபா ஆயிடுச்சு. இப்போ 1 ரூபா இருக்கு, 5 ரூபா இருக்கு. அப்போல்லாம் நகை கம்மியான ரேட் இல்லையா? நீங்கள் இது பண்ணும்போது இந்த சென்னையெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப இதுவாக இருந்திருக்கும் இல்லையா? எப்படி சொல்கிறது, ஒரு இவ்வளோ வீடுகள் எல்லாம் இருந்திருக்காது இல்லையா? நீங்கள் பிறந்தது எப்போயா? 1955 பிறந்தீங்களா ஐயா? ஆமாம். 55 பிறந்தீங்களா? ஆமாம், 55 இல்லை, 34. 34 பிறந்த வேலைக்கு போனேன். அப்போ 21 வயசு, 21 வயசில் வேலைக்கு போயிருக்கீங்க. அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து இந்த சென்னையில் உள்ள இடங்கள் எல்லாம் காலியாக தானே இருந்திருக்கும். ஆமாம். இங்கேயா? ஆமாம். இங்கே லிபர்ட்டி டாக்கீஸு, அது பக்கம் ரங்கராஜபுரம், வெஸ்மாபுரம் போகும்போது அங்கெல்லாம் 800 ரூபா கிரவுண்டு. அந்த காலத்துலேயே 800 ரூபா இருந்துச்சா? ஓ, இப்போ 8 கோடி. 8 கோடி 8 கோடி கூட கிடைக்கிறது இல்லையே. இடம் கிடையாது. ஆமாம், கூட விற்கிறவங்க கிடையாது, விற்கிறவன் ஆள் இல்லையே. 800 ரூபா. 800 ரூபா. அது எப்படி இருக்கும்? தென்னந்தோப்பாக இருக்கும். ஓ, ஒரு கிரவுண்டு ஓடுமா, ரிஜிஸ்டர் பண்ணுவான். அது ஒரு 10 தென்னை மரம் இருக்கும், அது வெட்டிடுவோம். வெட்டிட்டு அளந்து கொடுத்துருவோம். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க கையில். இப்பெல்லாம் எங்க ஐயா? 800 ரூபா. ஒரு வேளை சாப்பாடு பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் ஒரு வேளை சாப்பாடு 1000 ரூபாய், 1500 ரூபா கூட. எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் எங்கே போதோ தெரியல. இப்போ 10 வருஷமான அப்படியே இருக்கும். எப்படி இருக்கோ தெரியாது. இப்போ 50 வருஷமான அப்படியே இருக்கும். இப்போ காலத்திலே இப்படி 100 வருஷமான அழிஞ்சு போடும். அழிஞ்சு போயிடுமா? 6 காலம் அடிச்சு சாப்பிடுவோம். ஆமாம் ஐயா, இப்போவே அந்த நிலைமையில தான் இருக்கிறான் மனுஷன். இப்போவே வந்து அடித்து சாப்பிட்ற நிலைமையில தான் இருக்கிறான். மழை வர மாதிரி இருக்குது. வருமா? புயல் சொல்லியிருக்கான்ல ஐயா? புயல் சொல்லியிருக்கான்ல ஐயா? எப்போ சொல்லியிருக்கான் புயல்? புயலா? நாளைக்கு போகுதான். நாளன்னைக்கு நம்ம சென்னைக்கு வருதா? சென்னைக்கு வருதான், செங்கல்பட்டு வருதான். ரொம்ப செங்கல்பட்டு கிட்டதானே, ஆனால் ரொம்ப பாதிக்காது. காரைக்கால் செங்கல்பட்டுன்றான். கொஞ்சம் திரும்பிட்டாடோ திரும்பிட முடியும், சொல்ல முடியாது. அதெல்லாம் கணக்கு வச்சிருக்கான் ரூட்டு. அது நகர்வுன்றாங்க. ஆமாம், அது கொஞ்சம் நகர்ந்தாக்கணும். செங்கல்பட்டு வரைக்கும் வரும். காரைக்கால் நடுவில் கொஞ்சம் தாங்க 32 மைல் தானே. ஆமாம், செங்கல்பட்டு அது சிம்ட்டாக இருக்கும். அந்த சும்மா லேசாக இருக்கும், ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. ஹெவியாக இல்லாட்டாலும். ஆமாம், செங்கல்பட்டு டேஞ்சர் தான். என்னாச்சு? கடலூர் வருதுன்றான். கடலூரில் தான் காரை கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எப்போவுமே அங்கே தான் இதாகும். கடலூர் தான் எப்போ ஹெவி டேமேஜ். ஆமாம். ஆனால் டிசம்பரில் நம்ம சென்னைக்கு, டிசம்பரில் சென்னைக்கு அடுத்த மாதம் ஏதோ ஒரு 6 பாட்டை இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ 7 வருஷமாக வரல சென்னைக்கு. ஆமாம், வரதா புயல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அளவுக்கா இல்லாமல் இருந்தது. ஹெவி இல்லை. ஆமாம், ஆனாலுமே வந்து வருஷம் சென்னை பாதிப்பு தான் ஐயா. அப்போ மழையில் டேமேஜ் ஆச்சு. ஆமாம், மரங்கள் காற்று புயலில் டேமேஜ் ஆகலை. ஆமாம்,
நாளைக்கு தெரியும். ஆமாம் என் நாளைக்கு தெரியும். நாளை மத்தியானம் சொல்லுவோம் சாயந்தரம். ஆ நாளைக்கு ஸ்கூல் காலையில் லீவ் சொல்லிட்டான். ஓ இப்போவே சொல்லிட்டானா? சொல்லிட்டான். அப்படின்னா கண்டிப்பாக மழை வராது. ஆமாம் சொல்லிட்டான். ஆமாம் ஸ்கூல் காலேஜெல்லாம் லீவ் விட்டானா மழை வராது ஐயா. நேற்று ஸ்கூலுக்கு மட்டும் விட்டான். ஆமாம். காலேஜ் ஸ்கூலில் ஆ இன்றைக்கி 2மே உண்டு. ஆ நாளைக்கு 2மே லீவு. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆ வெள்ளி தெரிஞ்சால் 3 நாள் பசங்க அப்படியே கண்டினியூவாக லீவு. என்ஜாய் பண்ணிட்டோம். ஆமாம் என்ஜாய் பண்ணிட்டோம். அப்படி சேர்த்து விட்டோம். ஐயோ ஈஸ்வரா. நம்ம சென்னையெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. ஆ டெல்லி பக்கம் போய் பாரு. ஆ குரூரில் செத்து போயிடுவாங்களாம். ஓ அப்படியா? குரூரில் ஓ இந்த மாசு இந்த ஜூஸு ஆமாம் 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 அதை இது போட்டு தான் இருப்பாங்களாம். மாஸ்க்கு. மாஸ்க்கு பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்கான். மாசற்ற உலகம் ஆயிடுச்சு இப்போ. ஆமாம். குளிரும் அதிகம். இன்னும் யூபி போயிட்டு இன்னும் அதிகம். அண்ணா ஓ அப்படியா? ஓ இப்போ கடையில் தான் டிஃபனா? இந்த காசி ஹரித்வார் என்னண்ணா? ரிஷிகேஷ் ஆ எல்லாம் மலை அடிவாரம். ஆ சரிங்கண்ணா. உத்தரப்பிரதேசம் ஓ அயோத்தியாண்டால் அயோத்தியா ஆ நிறைய இருக்குது. உத்தரப்பிரதேசம் ரொம்ப பெருசு. ஆ இந்தியாவிலே பெரிய இடம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். அடுத்தது மகாராஷ்டிரா. ஓ அப்புறம் சென்னை, ஆ அப்புறம் கர்நாடகா. அதெல்லாம் ஓகே ஓகே. இது வராங்க எம்எல்ஏ ஆ சீஃப் மினிஸ்டர். ஆ அந்த பவர் ஜனத்தொகை. ஜனத்தொகை. ஆமாம் ஆமாம். சரிங்கண்ணா. அண்ணா நான் கிளம்பிட்டா? ஓகே சரிங்க ஐயா சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்டுக்கோங்க. பரப்பிடுங்க. ஆமாம் பாட்டி மேலே